ஆறுமுகத்தை வீட்டுல உள்ளவங்க சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. என்னடா இதெல்லாம்? பைரவி உனக்கு உதவி பண்ணதான் இதெல்லாம் செஞ்சா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருமா. அண்ணன் பொண்ணையும் பாத்தீங்கன்னா வந்த வேகத்துக்கு நம்ம ஆறுமுகத்தை அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்கயா. எனக்குமே தேவையில்ல. தானே எனக்கு தோணுது. இல்லடா, நானும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஆவண்டா. சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இசைக்கு தப்பு பண்ணான்னு வீட்டை விட்டு வெளியே பாவம் ஆறுமுகத்தையும் அனுப்பிடாதீங்கக்கா. போய் ரொம்ப கஷ்டப்படுமா. பாத்தீங்களா மகா எப்படி ஏத்தி விடுறத? அதாவது இசைக்கு அனுப்புற மாதிரி ஆறுமுகத்தையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிடாதுங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுக்குதான். இவங்க எல்லாம் ஏளனமா பேசுற மாதிரி என்ன ஆக போகுது? எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணாதான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னதும் ஆனா பாத்தீங்கன்னா மகா இதான் சான்ஸ் அந்த பைரவி விட்டு போனா என்ன வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போகுது விடு ஆறுமுகம் அப்படின்னு ஆதரவு சொல்றாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழகான படிச்ச புத்திசாலி ஒய்ஃபுமே கிடைக்க மாட்டாங்க. லக்கி ஃபெலோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முழுக்க கஷ்டப்படுறதுக்கு சிவா நான் பைரவிக்காக தான் ஆறுமுகத்து மேல ஆக்ஷன் எடுக்காம போறேன். அவங்ககிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. அப்படியே சஞ்சய் அப்படியே நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போற சமயத்தை சொல்லிட்டு போறானா. ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அவ எப்படி மனசு மாதிரி உங்களை ஏத்துக்குவா? ஆனா உண்மையிலேயே ஆர்வம் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிதான் இது மாதிரி பைரவி தக்க வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு வினையா போச்சு. போய் பெரியமாவையும் பைரவியும் சமாதானப்படுத்து. ஆனா முன்னாடி நடந்தப்பே அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். அப்ப யோசிக்காம இப்ப அழுவிட்டு இருக்காரு. இமே மூஞ்சிலே முழிக்காத. நான் செத்தா கூட என்ன பாக்குறது. பைரவி 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 கூடாதுங்கிறதுக்காக தான் பைரவி இப்படி பண்ண. நான் இருந்தேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பைரவி என்னவா இருந்தாலும் நீ என்ன சொன்னாலும் சரி, எதுக்காக இது மாதிரி பண்ணாலும் சரி, இனி என் மூஞ்சிலும் இருக்காது எனக்கு பொட்டு பேர்தாங்கிறாங்க. அதே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கதறி அழுதுட்டு உட்காந்துறாரு. என்ன சொல்றது? நான் இப்போ கோர்ட்ல இருந்து தான் வரேன். டிவோர்ஸ் வேணும்னு நான் கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டேன். என்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக மறுபடியும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணா நீ என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. எல்லாருக்கும் மண்டபம் இந்த மாதிரி ஒழுங்கா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு எனக்கு நிம்மதியா என்ன விட்டு நான் 3 மாசத்துல வந்துட்டு கிளம்பிடும் அந்த மாதிரி சொல்றாங்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி எழுதேன். நீ என்ன பண்ண? கல்யாணத்தை நிறுத்துறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு தித்துட்டேன். நீயா இருக்குமோன்னு நான் கூட உன்னை நம்பி எதுல நீ என்ன சந்தேகப்பட்ட பாரு. நான் உன்னை முழுசா வெறுத்தேன். ரொம்ப கொடுமையானது இதுதான். சில தோத்து போகணுங்கிறதுக்காக நான் விளைய வச்ச கரும்பு காட்ட அதை மன்னிக்கவே முடியாது. ஆம்பளைங்க எல்லாம் ஆம்பளைக்கு கீழே இருக்கணும். ஆனா எதை வேணா மன்னிச்சிடும். ஆனா நான் உருவாக்குன கரும்பாட்டை அழிச்சு போறேன். அது மட்டும் நான் மன்னிக்க வைக்காது அப்படிங்கிறாங்க. நினைக்கிறவன் தான் நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சா கூட உன்னை இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருக்கேன். ஐயோ பைரவி இல்ல பைரவி சுத்தமாவே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தப்பாவே எடை போட்டுட்டு இருக்கேன். பைத்தியக்காரன் நினைக்கிற மாதிரி நான் துரோகி எல்லாம் இல்ல பைரவி. ஒரு பொண்ணோட நம்பிக்கையை காப்பாத்தாதவன் எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அவன் மாட்டேன். நீ என்னதான் நான் சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் நான் அவனை மன்னிக்கவும் போறதில்ல ஏத்துக்கவும் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டிவோர்ஸ் வேணும்னு நான் கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டேன். நீ அழுது என்ன பிரயோஜனம்டா? பச்ச கரும்பு காட்ட அழிக்கிறதுக்கு முன்னாடி மேல பிரிய வர நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா. ஐயா இருந்துகிட்டு நீ போய் எப்படிடா? கசிங்கமா இல்லடா? நீ எல்லாம் ஒரு என்னதான் திட்டினாலே ஒன்றும் மாற போறது இல்லை. ஆனா ஆர்வமும் பார்த்தீங்கன்னா நான் தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுறாரு. விவசாயின்னு சொல்லவே தகுதி இல்லாதவன்டா. நீ பண்ண வேலைக்கு உன்னை வெட்டி கொன்னு இருப்பாருடா. சொல்றேன்டா, பைரவி உன்னை எப்பவுமே மன்னிக்கவே மாட்டா. கவனமா நடந்துக்கன்னு சொல்லி இருக்கும் போது ஏன்டா இப்படி ஒரு கேவலத்தை பண்ண? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. நீ எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் மாறவே மாறாது. குறைஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
பொண்ணு இனிமே அவ உன்னை ஏத்துக்க மாட்டா, உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழுகுறாங்க. அவளுக்கு புடிச்சு உன்னை ஏத்துக்குவான்னு நினைத்த பொண்ணு இருந்தாலும் முடிவை தான் எடுத்திருப்பா. வடி கட்டின முட்டாளு இருக்க முடியாது. அம்மா, நீ பொத்தி பாதுகாத்திருக்கணும்டா. பைரவி மட்டும் இல்லடா, நானும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. பிடிக்கவே இல்ல, முழிச்சாலே பாவம்டா. கேட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் பொண்ணு சேம் டைலாக் தான் வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. உன்னை மன்னிக்க கோர்ட்டு படி மாட்டேன். ஏறிட்டா, மாத்தவே முடியாது. உனக்கெல்லாம் பைரவி மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு கொடி எப்படியோ கெட்டு போடா. இனி பைரவியோட சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினைக்காத, அவன் மன்னிக்க மாட்டான், நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டு போயிடுறாங்க. மன்னிச்சிரு பைரவி, என்ன மன்னிச்சிரு. அசிங்கமா இருக்கு. ஆறுமுகம், டேய் என்னடா இங்க வந்து படுத்திருக்க? குடிச்சிருக்கியா? சிவா வந்துட்டு போய் என்கிட்ட குடியாரா பையல, இதுக்கு தாண்டா அம்மா உன்னை திட்டுறது அப்படிலாம் திட்டிட்டு இருக்காங்க. சொல்லிருக்காங்கல்ல, நீ அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியும்ல? முடியலடா, என் துரோகம் பண்ணிட்டேன் சிவா. அவன் தான் என்ன இப்படி சித்திரவதை பண்ணிட்டாலாம். இன்னும் 3 மாசத்துல டிவோர்ஸ் கிடைச்சிருன்னு சொல்றான். நான் இல்லைன்னு அவளுக்கு எப்படி சிவா நான் புரிய வைப்பேன்? கேவலமான வேலையை செஞ்ச இருக்க. சிவாவும் நீ நல்லவன் தானவதாங்கிற, ஆனா பைரவி முன்னால மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மனசாட்சி உள்ளவன் எவனா செய்வானா? டேய், வேலை செய்யறானா துணையா இருக்கணும் இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்குமே புரியல. பைரவிய மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே நீ கஷ்டப்படுத்தி இருக்க. முட்டாளா இருப்பேன்னு சத்தியமா நாங்க யாருமே நினைக்கலடா. இனிமேலாச்சும் நல்லா மாறுறா, நீ எப்படியாவது பைரவி மனசை மட்டும் மாத்த பாரு, நீ நல்லவன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூட வாழணும்னு ஆசைப்பட்டேனா நீ எவ்வளவு மாறி இருக்கணும். அதெல்லாம் படல சிவா, நான் சந்தேகப்படுறேன் அது இதுன்னு பைரவி கிட்ட போய் சொல்லி கட்டினவன் தான் பொண்டாட்டிய முதல்ல நம்பணும். கேக்குற செய்தியா பிடிக்கல சிவா. கொஞ்சம் கூட வாழ தகுதி இல்ல, ஏதாவது விஷ ஊசி போட்டு என்ன நான் கொஞ்சம் கூட வாழ தகுதி இல்லாம என்ன விஷத்தை வாங்கி கொடுத்து நீ கொன்று அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போட்டு என்ன கொன்னுடு சிவா. வா வா, ஆனா, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நான் வரல. எனக்காக நீ கொஞ்சம் பைரவி கிட்ட பேசுன, நான் என்ன டிவோர்ஸ் மட்டும் பண்ண வேண்டாம்னு சொல்லு சிவா. நான் சொன்னா மட்டும் பைரவி கேட்க போறாளா? நீயா மாறி அவள்கிட்ட பேசினா மட்டும் தான்டா உண்டுங்கிறாங்க. சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டல. மேல பொறாமையில சரி நல்லா பண்ணிட்டா, என்னமா போயிருவேன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா. வளர்க்குற பயத்துலதான் இந்த கரும்பு காட்ட மாட்ட விட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பைரவி கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வத்தை பிடிச்ச வெயிட் பண்ணி போவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.